இந்த ஃபேஸ் யோகா நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸ்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன் மேம். எப்படிதான் பண்றதுன்னு தெரியாம கண்ணெல்லாம் போட்டு கையெல்லாம் போட்டு மூஞ்செல்லாம் போட்டு நல்லா போட்டு அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி நானே அந்த லைன்ஸ்லாம் வர வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். ஆனா இப்ப நான் அதை அட்டன் பண்ண பிறகு என்னோட ஃபேஸ் நல்லா இருக்கு. நான் நல்லாவே பண்றேன். ஸ்கின்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்றேன் மேம். பாக்குறவங்களே தேங்க்யூ. கேக்குறாங்க டிஃப்ரெண்டா இருக்கு என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. என் ஃப்ரெண்ட நான் இப்ப ஜாயின் பண்ண வைக்க போறேன். குட், வெரி அந்த குட். இதான் அந்த ஐ பேக் லைன்ல இருந்து இல்லாம அதெல்லாம் கூட நல்லா கொஞ்சம் கியூர் ஆயிடுச்சு மேடம். நல்லா இருக்கீங்க இப்போ. என் ஃபேஸ் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். மேடத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபேஸ் நன்றி. யோகா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார். அது பண்ணதுல இருந்து நான் என் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல தூக்கம் சார். நான் தூக்கம் இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். இந்த ஃபேஸ் யோகால வந்ததுல இருந்து ரொம்ப நல்லா தூங்குறேன் சார். ரொம்ப நல்லா நன்றி. இருக்கு சார். ரொம்ப அருமையா இருக்கு சார். எல்லாரும் கேக்குறாங்க முகம் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க? என்ன ஃபேஷியல் பண்றீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி ஃபேஸ் யோகா தான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் சார். சரி எங்களையும் சேர்த்து விடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க ஃப்ரெண்டுங்க. சரி நான் சேர்த்து விடுறேன் சார். Thank you so much for this opportunity actually இந்த ட்ரையல் கிளாஸ்க்கு. ஏன்னா ரொம்ப இப்ப பண்ணது ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிருப்போமா, அதுக்கே வந்து ஃபேஸ்ல வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனா பண்ண போறதுக்கு முன்னாடி என்ன வார்ம் அப் பண்ணணும் அந்த மாதிரி. ஏன்னா எந்த ஒரு ஒர்க் அவுட் இதுவுமே கைண்ட் ஆஃப் ஒர்க் அவுட் தான். இது பண்ணும்போது நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் அதுக்கு ஒரு வார்ம் அப் இருக்கும், ஒர்க் அவுட் பீரியட் இருக்கும் அண்ட் கூல் டவுன் பீரியட் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பரா அந்த செட் பண்ணி பண்ணும்போது அதுக்கு வந்து பாடியை வந்து அவ்வளோ அழகா ரியாக்ட் பண்ணும். நிறைய பேர் இது பண்றது இல்லை, எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க வந்து நம்ம வந்து ஒரு ப்ரேயர்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளோ அழகா கொண்டு வந்து நம்ம இந்த கொஞ்ச நேரம் பண்ணது இருக்கு. சோ இத ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் மோரோவர் தட்சாயினி மேம் வந்து கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிளியர் எக்ஸ்பிளனேஷன். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல தப்பு என்ன பண்ணணுங்கிறத விட என்ன பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு அது நம்ம கிளியர் ஆயிடும். அந்த விஷயத்த அவங்க சொல்லி கொடுத்து எந்தெந்த இடத்துல கரெக்டா கை எங்க வைக்கணும், பிளேஸ் பண்ணும், அப்படி பண்ணிட்டா என்ன ஆகும். சோ இந்த மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா பெனிஃபிஷியலா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கீங்க. ஒரு 10-15 மினிட்ஸ்க்கே நீங்க வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கும்போது the whole class really I think it's good. Thank you so much. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தட்சாயினி மேம் ரொம்ப அழகா இருக்கீங்க. தியரிட்டிக்கல் கிளாஸ் கூட இருக்கு, ஒரே ஒரு கிளாஸ் இருக்கு. என்ன ஃபுட்டுல வந்து என்னென்ன நீங்க பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத டாக்டர் பிரீத்தி எடுப்பாங்க. அதே மாதிரி ஆட் ஆன் வந்து ஹேர் ஃபால் எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதையும் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸ்கின் க்ளோயிங்க்கு ஃபுட்டுக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கு, அதற்கும் உங்களுக்கான டிப்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒரு நாள் கிளாஸ் எடுப்பாங்க. இந்த இதுல ஒன் செக்ஷன் ஒரு 45 மினிட்ஸ் அவங்க மட்டுமே எடுப்பாங்க. நிறைய விஷயங்களை ஃபுட்டுலையும் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 100% அச்சீவ் பண்ணிடலாம். உங்களுடைய முகப்பொழிவுக்கு இந்த செயற்கையான விஷயங்களை போகாமலே எப்பொழுதுமே அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த செயற்கையான ஒரு கிரீம் போட்டுக்கிட்டீங்கன்னா அது ஒரு 2 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் அது உங்களுக்கு அந்த பொழிவு கிடைக்கும். அதன் பிறகு அந்த இதுக்கு போயிடும் பழசு. அது மட்டும் இல்ல, நிறைய ஒரு சில கிரீம்கள் உங்களுடைய தோல் உடைய அந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சதுனால ஏஜிங் அதிகமாயிடும் அந்த கிரீமை போடாம விட்டுட்டீங்கன்னா. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இதை நேச்சுரலாவே கொடுக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம். அதற்காக தான் இந்த முயற்சி, ஒரு பெரும் முயற்சி. இதே கோர்ஸ் நாங்க சொல்லி கொடுக்கறதுல ஒரு 75% கூட குறைச்சலா தான் இருக்கும். அதற்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதை விட கம்பேர் பண்ணும் பொழுது எங்களுடைய இது வந்து 5,000 ரூபாய். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல முடிச்சவங்களுக்கு செகண்ட் பேட்ச்ல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட் கிடையாது. அதனால எல்லா பேட்சும் பேட்ச் பை பேட்ச் வர வர எல்லா பேட்சிலும் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம், ஒன் டைம் பேமெண்ட். ஏன்னா சில விஷயங்கள் மறந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு 5ஆம் நாள் எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜும் கொடுப்போம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது டெக்ஸ்ட் மெசேஜ். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம், இல்ல உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் பார்த்து கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் ஆன் கொடுத்துட்டே இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு தேவை. நீங்க எப்படி மோல்டு பண்ணணும்னு நினைக்கிறோமோ
அந்த விதத்துல மோல்டு பண்ணதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க பயிற்சி பண்ணும்போது எனக்கு இது சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டே இருக்கிறோம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாட் இஸ் யுவர் ஃபீட்பேக்? எப்படி அதை பாக்குறீங்க, எப்படி அதை ஃபீல் பண்றீங்க இந்த ஃபேஸ் யோகாவை? நான் இந்த ஒரு வாரமா செய்துங்க சார், எனக்கே கொஞ்சம் ஃபீலிங் தெரியுதுங்க சார் நல்லா ஃபேஸ்ல. வெரி குட், அதுதான் வேணும். தேங்க்யூ. குட். நெக்ஸ்ட். நானும் என் ஓகே. ஃப்ரெண்டுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் சார் ஜாயின் பண்ண சொல்லி. ஃபர்ஸ்ட்லயே சொல்ல வேண்டியதுன்னு சொன்னாங்க சார். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சேர்த்து விடுறேன்னு சொன்னேங்க சார். ஓ வெரி நைஸ். எனக்கு நல்லா வெரி தெரிஞ்சுங்க சார். என்னோட அந்த ஐக்கு இந்த லைன்லாம் கூட குறைஞ்சிருக்குங்க சார் இப்போ. வெரி நைஸ். வெரி நைஸ். வெரி நைஸ். அவ்வளவுதான். தூக்கம் நல்லா வருதுங்க சார். எந்த வித கவலையும் இல்லாம நல்லா தூங்கிடுறேன் சார். வெரி நைஸ். வெரி நைஸ். இதுதான் எனக்கு வேணும். இதுதான் இந்த இது. ஓகே. நல்லா ரொம்ப நான் அனுபவிச்சு சொல்றேன் சார். நல்லா இருந்தது சார் எனக்கு. வெரி குட். வெரி குட். ஓகே. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். உங்களோட அருளால் தான் சார் எனக்கு கிடைச்சது. ரைட் ரைட். எஸ் சார். பூங்கொடி மேம் உங்க சார் வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நல்லா இருக்கு சார், அருமையா இருக்கு. எனக்கு நல்லா தூக்கம் வருது, எனக்கு நல்லா இருக்கு சார். எல்லாம் கேக்குறாங்க, "என்ன முகம் கொஞ்சம் நல்லா இருக்கு, பிரைட்டா இருக்கு" அப்படின்னு கேட்டாங்க. இதுமாரி பேச்சு யோகாதான் பண்றேன், நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டேன். சரின்னு சொல்லியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படி அதை ஃபீல் டிஃபரெண்ட் பண்றீங்க? எங்களுக்கு அது இதுக்கு முன்னாடி தெரியாத விஷயங்கள்லாம் கத்துக்கிறோம் சார். இப்போ நம்பர் 1 இதுக்கு முன்னாடி தெரியாது இதெல்லாம் ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்ற ஒரு க்ளோயிங் மேட்டர் இருக்குன்றது தெரியாது. நியூ புதுசா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க கத்துட்டு வரோம். ரொம்ப மிஸ் பண்ணாம லேட் ஆனா கூட ஓடி விட்டு நேற்று கூட லேட் ஆச்சு, ஓடி விட்டு உட்காந்துட்டேன் கிளாஸ்ல. ஒரு 5 நிமிஷம் லேட்டா தான் வந்தேன் நானு. இருந்தாலும் ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டேன் விடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னைக்கு நான் டிராவலிங்ல இருக்கேன். டிராவலிங்ல இருந்து பஸ்ல இருந்து நான் வாட்ச் பண்ணிட்டு வரேன். அதனால ரியலி கிளாஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒர்த் சார், இட் இஸ் ஒர்த் ஃபார் தி வாட் வி ஸ்பெண்ட் ஃபார் தி கிளாஸ் which we have to practice daily on our daily routine. நம்ம அதத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஸோ முகம் அழகா இருந்தாலும் அகம் இருந்துச்சு நமக்கு தெரியல. ஸோ அதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். டெய்லி நம்ம மைட்டம் வர்றது ரொம்ப நல்லது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ராஜாணி மேடம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பாலன் சார் அண்ட் கல்சல்லி மேடம் ஃபார் ஹேவிங் ஆர்கனைஸ் அண்ட் அரேஞ்ச் சச் a great thing for us. Thank you so much, sir. Thank you so much. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you so much, sir, for this wonderful session, sir. ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு இது நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். இது பாருங்க, பூங்கொடி சொன்ன மாதிரி, தாரணி சொன்ன மாதிரி நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம போடும்போது எங்களோட சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா நாங்க கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா மற்ற பேருன்னு சேருவாங்க சார். நாங்களும் எல்லாருக்குமே ஏற்கனவே ஆல்ரெடி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த 1 hour வந்து எப்படா வரோம்னு பார்த்துக்கிட்டு அது ஏஜ் எல்லாம் மறந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் கோர்சஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து உட்காந்து நானும் கூடவே சேர்ந்து பண்ணி அது எக்ஸலண்டா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சோ மச் தாரணி. தேங்க்யூ சோ மச் சார். பிரீத்தி டாக்டருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் சார். அழகு அவங்க எல்லாமே மெடிக்கல்ல த்ரூ மெடிக்கல் அண்ட் த்ரூ சயின்டிபிக் அவங்க எல்லா அவுட்புட்ஸ் நிறைய கொடுத்தாங்க சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ சார். நீங்க ஒரு சேரியட் ஓட்டிட்டு போறீங்க, கூடவே நாங்க எல்லா கோர்சஸ்ல அப்படியே வர்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன் சார். இந்த ஃபேஸ் யோகா பொறுத்தளவுல ரொம்ப அருமையான ஒரு ப்ரோக்ராம். ஜென்ரலாக இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது ஃபேஸில் எவ்வளோ மசில்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது, முகத்தை எந்த அளவுக்கு நம்ம அழகாக வச்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ரோக்ராம் வழியாக ஒரு அவேர்னஸ் நமக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்ஸ் டு தாட்சாயணி மேம் அண்ட் பிரீத்தி மேம். அண்ட் இது ஆக்சுவலாக இன்னும் நெக்ஸ்ட் செட்டு கூட போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு தெரப்பட்டிக்காகவும் இருக்குது. ஸோ நம்ம முகத்தில் ரிலாக்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக் வந்து நல்ல தூக்கம் வருது அப்படிங்கிறது. ஸோ மனதும் நல்லா அமைதிப்படுதுங்கிறது இது வந்து ஒரு தெரப்பட்டிக் கோர்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ தாட்சாயணி மேம் அகைன். தேங்க்யூ பாலன் சார். தேங்க்யூ கலெக்ஷன். தேங்க்யூ வெரி மச். தாட்சாயணி வந்து சொல்லிதான் ஆகணும். சில பேர் சில இதில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருக்கும், அதில் நூல் என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, தேடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். தாட்சாயணிக்கு அப்படிதான். எங்கள்கிட்ட யோகா ரத்னா படித்தவங்க, இப்போ எப்போதுமே வந்து கிளாஸ் எடுக்கிறவங்க, அதையும் தாண்டி அது சவிதா இன்ஜினியரிங் காலேஜில்
யோகா ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்றாங்க. எங்கெங்கெல்லாம் புதிய புதிய கோர்சஸ் நடக்குதோ, முக்கியமா அந்த ஃபேஸ் யோகால அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிறைய கத்துக்கிட்டாங்க. அதை கத்துக்கிட்டது தான் அந்த ஜூஸை தான் அவங்களுக்கு தராங்க. அந்த ஜூஸ் தான் உங்களுக்கு வருது. அவங்க பல இடத்துல பல மணி நேரம் சொல்லி கொடுத்தத இவங்க பிராக்டிஸ் பண்ணி, இந்த பிராக்டிஸ் இதுக்கு ஒத்து வரும், இது எல்லாருக்கும் ஒத்து வரும், இது கரெக்ட் அப்படிங்கறத அந்த ஜூஸ் தான் அவங்க உங்களுக்கு 10 நாள்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த 10 நாள் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 1 இயர் ட்ரைனிங் எடுத்தவங்க. 365 நாள் ட்ரைனிங் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இந்த ஜூஸ் அப்படி உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்படி அந்த ஜூஸ் குடிக்கிறதா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு கொடுத்துட்டாங்க தாஷாயினி மேடம். வெரி குட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா மேம்? வேற எது இல்லைங்க மேடம். மேடம் கிளாஸ் முடிஞ்சிடுச்சா மேடம்? இது மேல உங்களை பார்க்க முடியாதா? எல்லாத்துக்குமே அந்த வருத்தம் இருக்கு மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஆஃப் பண்றதே மனசு வரல. ஆச்சானி மேடனாவே ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ மேம். ரிலாக்ஸ் சொல்றீங்களா மேடம், அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் மேடம். தேங்க்யூ மேம். இந்த ஜேர்னியே ரொம்ப நல்லா இருந்துச்சு சிஸ்டர். தேங்க்யூ ஸோ ஆமா மச் சார். சிஸ்டர். நான் எழுதுறேன் சொல்லும்போது கொஞ்சம் வருத்தம்.